எது எந்த சித்தாந்தத்துக்காக இருந்தாரோ அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஆட்களை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து வெளியிடுறீங்க. அண்ணாமலை முதல்ல அவர் நிக்க பின்னாடி நின்னாரு. இவர் ஸ்டாலின் வந்து கூப்பிடுறாரு அவரை, ஏங்க முன்னாடி வாங்க அப்படின்றாரு. உடனே எல்லாரும் அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறாங்க. வரலாறு காணாத அளவில் அனைத்து அமைச்சர்களும் எல்லா துறைகளையும் சூறையாடுறாங்க தமிழ்நாட்டில். நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி அவரு ஒரு தீவிர அரசியலுக்கு இறங்குற மாதிரி தெரியுது. 25 வயசுக்கு உட்பட்ட பசங்களுக்கு, சரியான அரசியல் புரிதல் இல்லாத பசங்களுக்கு வரட்டும்பா அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போட்டுருவாங்க. அதாவது இந்த விஷயத்த வந்து ராகுல் காந்தி எதிர்த்த காலகட்டத்தில் வந்து ஸ்டாலின் வந்து வாயை பற்றிட்டு இருந்தாரு. அதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், பிஜேபி அந்த என்ன செய்கிறாங்களோ அவங்க கண்ணை சீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. செஞ்சுட்டேன் ஐயா, நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு அறம் இணைய இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாட்களாகவே திமுக பிஜேபி ஒரு உறவு இருப்பதாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது கலைஞரனுடைய ஒரு 100ஆண்டு விழா, அதுக்கான ஒரு நாணயம், அந்த நாணயம்ன்றது மக்கள் புழக்கத்துக்கு விட போகிறதில்லை. இருந்தாலும் அந்த நாணயத்தை ஒரு 5 முறை முதல்வராக இருந்த அவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு மத்திய அரசு கௌரவப்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்காம, எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு ஒரு கள்ள உறவுன்னு, நீங்களும் வந்து இது ஒரு ரகசிய உறவு இருப்பதாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போவும் சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? இது வந்து நீங்கள் ஒரு நாணய வெளியீட்டு விழா, சரியா? இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு நாணயத்தை வந்து பொறிக்கிறது அப்படின்றது வந்து எல்லா தலைவர்களுக்குமே நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து பேரறிஞர் அண்ணாக்கு, சி சுப்பிரமணியத்துக்கு, எம்ஜிஆருக்கு, என்டிஆருக்கு, எல்லாருக்குமே நடந்திருக்கு. அண்ணாக்கு போட்டது உங்களுக்கு நினைவு இருக்கா? செய்தி வந்ததா? விழாக்கள் நடத்தப்பட்டதா? செய்தி வந்ததா? கிடையாது. போட்டாங்க அப்படியான்னு கேட்டுக்கிட்டாங்க திமுகக்காரங்க. அப்போ ஒன்றும் விழா நடத்தலை. பேரறிஞர் அண்ணா திமுகவை தோற்றுவித்தவரே அவர் தான். அவருக்கு நாணயம் வெளியிட்டவர் அப்படியா, மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டு வாங்கிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக ஒரு விழா கூட நடத்திட்டு போங்க, இல்லைன்னு சொல்லல. கூட்டணி கட்சிகளை வச்சு நீங்கள் நடத்திருக்கலாம், பெருமிதப்பட்டிருக்கலாம். என்ன அவர் ஒரு சமூக நீதியை பேசினாரோ, என்ன அவர் கொள்கையை சொன்னாரோ, அந்த மாதிரியான கூட்டாளிகளோடு நீங்கள் அதை கொண்டாடினீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் எந்த சித்தாந்தத்துக்காக இருந்தாரோ அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஆட்களை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து வெளியிடுறீங்க. அதையும் நீங்க என்ன ஒரு அரசு விழா மத்திய அரசு அனுமதித்திருக்கு, அதனால நாங்க அவங்க அழைச்சோம் அப்படின்னு சொல்றோம். மத்திய அரசு இதுல அனுமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளியிட்டுட்டாங்க, நீங்க விழா எடுத்துக்கிறது உங்க விருப்பம் தான். அவங்க அனுமதி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்க அவங்கள வச்சு நடத்தணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? அப்படி நடத்துவதன் மூலமாக ஒரு அரசியலை சொல்ல விரும்புறீங்க, அதை சொல்லிட்டீங்க. முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் தான் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவருக்கு, மற்ற அவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு, எதிர் முகாமில் இருக்கீங்க பாமகவினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. எங்க பார்வையாளர் வரிசையில் உட்காந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு போங்கன்ட்டு. இப்போ நீங்க இப்படி நடத்துறீங்க, ஒரு மாற்று கருத்து உள்ளவங்கள கொண்டு நடத்துறீங்க, நடத்திட்டு போங்க தானே அமைதியா. எதுக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி சென்னையவே வந்து அதிர வச்சு லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வந்து தெருநடுக நிறுத்தி ராஜ்நாத் போகும்போது அவருக்கு பூத்துவ சொல்றீங்க? எதுக்கு? இல்லை என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா விழாவை அட்டன் பண்றாரு, போறாரு, அவரும் நீங்க குசிப்படுத்துறீங்க. சீனியர் அவரை நீங்க சமாதிகளை கூட்டிட்டு போறீங்க. இதுக்கு ஏன் உடன்படுறாருன்னு யோசிக்கணும். இல்லை அவரு விருப்பப்பட்டாருன்ற தகவல் சொல்றாங்க. நான் பார்க்கணும், அவருடைய சமாதியை பார்க்கணும்னு அவரா சொன்னால் வழியே நீங்க நம்பக்கூடாது. இவங்க அவர் சொன்னதா இவங்க தானே சொல்றாங்க. நான் விருப்பப்பட்டேன்னு அவர் சொல்லல. இல்லை, இப்ப இது வந்து
இவங்க வந்து நியாயப்படுத்துறதுக்காக பேசுறாங்க. ஸோ மத்திய அரசோடு ஒரு அரசு சார்ந்த ஒரு விழாவில் இதுக்கு முன்னால வந்து ஒரு ஒலிம்பியாட் கூட நடந்துச்சு. அப்போவும் கூட கூப்பிட்டு அது வந்தாங்க. எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல, அது வந்து மத்திய அரசு மாநில அரசினுடைய ஒரு நிதி பங்கீடு இருக்கும் பொழுது அதை அவர்களோட ஒரு விழாவில் அழைப்பது ஒரு ஒவ்வொரு மாநிலமும் அப்படி கூப்பிட்டு இருக்கானா இல்லையே? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல பிரதமரை கூப்பிடுறது இல்லையே? நீங்க எதுக்கு எல்லா இடத்துக்குலாம் போய் நிக்கிறீங்க? இப்போ இந்த விழா இது குறித்து வந்து ஒரு செயற்குழு திமுக தலைவரினுடைய தலைமையில் நடைபெற்ற போது கூட அவங்க அந்த நாணயத்தை வரவேற்று எங்களுக்கு நிதி சரியா பங்கீடுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நிதி தர்றது இல்லைன்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு தீர்மானம் நிறைவேற்றிட்டா சரியா போச்சா? நான் அதான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே நீங்க எதிர்க்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டுறீங்க. அது கரெக்டா அந்த நாடகத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. அந்த இமேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. ஏன்னா உங்களுக்கு கெத்து குலையாம நீங்க ஒரு பக்கம் அப்படி காட்டுறீங்க, இன்னொரு பக்கம் பிஜேபியினுடைய அனைத்து மக்கள் விரோத சட்டத்திட்டங்களையும் எல்லா துறைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு கொலைகிறீங்க? அண்ணாமலை நாளொரு மீனிங் பொழுது உணவுமா திமுகவை என்ன பிரிச்சு மேய்றாரு, என்ன காரி காரி கழுவி துப்புறாரு. அப்படிப்பட்ட ஆளை நீங்க சமாதி கலைஞர் சமாதி அவரே வெக்கப்பட்டுட்டு இந்த ஆள் சமாதி தான் நம்ம நிக்கணுமான்ட்டு அந்த ஆள் பின்னாடி நிக்கிறாரு. அவர் ரொம்ப வளைந்து கும்பிட்டு போனது அவர் ஜெயக்குமார் கூட உதயகுமார் இவங்க எல்லாம் முதல்ல அவர் நிக்க பின்னாடி நின்னாரு. இவர் ஸ்டாலின் வந்து கூப்பிடுறாரு அவரை முன்னாடி வாங்கினேன்னு. அது சும்மா அது ஒரு பாவலா காட்டி ஒரு ஸ்டெப் இது பண்ணிட்டு அப்படியே நின்றுக்கிட்டாரு. ஏங்க முன்னாடி வாங்க அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறாங்க. எவ்வளோ தர்மசங்கடமா போச்சுன்னு இருந்தாலும் ஒரு கும்பிடு போட்டு வைக்கிறான். இது நம்ம கண்கூட அது ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு நம்ம பார்க்க முடியாம போகுதா? இல்ல அதாவது விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல அவர் நிர்பந்தப்படுத்துறாங்கல்ல. அவர் இதுவரைக்கும் கருணாநிதியை ஒரு தீய சக்தியாகத்தான் பேசிட்டு வர்றாரு. அவருடைய மைண்ட் செட்டு அப்படிதான் இருக்கு. இப்போ திடீர்னு மத்திய தலைமை வந்து எப்பா இந்த ரூட் எடுக்கிறோம், நீ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி பண்ணுறாங்க. சட்டுன்னு அவரால் அடாப்ட் ஆக முடியல. போக போக அடாப்ட் ஆயிடலாம், அன்னைக்கு அவரால் உடனடியாக அடாப்ட் ஆக முடியல. அதுதான் விஷயம். இப்போ ஆந்திராவில் நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஜெகன்மோகன் ரெட்டி இதே மாதிரி தான் பிஜேபியோட நடிக்கிறாருன்னு. அதே மாதிரி ஒடிசாவிலையும் அவருடைய பிஜேபியினுடைய எதிர்ப்பு தன்மை ரொம்ப தீவிரமாக இல்லைன்னு கடந்த ஒரு தேர்தலுக்கு முன்னாலாம் நீங்கள் அதை பற்றி ஒரு கருத்து சொன்னீங்க. அது மாதிரி தான் நடந்தது. அது மாதிரி இப்போ திமுக தங்களோட அவங்களோட ஒரு வளைந்தோ அல்லது குலைந்தோ திமுக பிஜேபி உறவுன்றது திமுகவுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு வங்கி, பெரிய ஓட்டு வங்கியை பெற முடியும். அது வந்து கடந்த தேர்தல்களில் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. சரிங்களா? பிஜேபியினுடைய கூட்டணியில் இருந்ததுனால அதிமுகவோட பேர் கெட்டது, அவங்களுடைய செல்வாக்கம் அழிந்தது. இது கண்கூடான உண்மை. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க வந்து நீங்கள் சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் சரி, எங்களை ரெய்டு நடத்தினாலும் சரி, ஐயா போதும், நாங்கள் உங்களால் பட்ட துன்பம் போதும், உங்களால் நாங்கள் ரொம்பவே நலிஞ்சு போயிட்டோம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன, இன்னொரு திராவிட கட்சியினுடைய தேவை இருக்குது. தனியாக நின்னா ஜெயிக்க முடியல, கணிசமாக ஓட்டு வாங்கினாலும் அங்கிட்டு இங்கிட்டு வாங்கினாலும் ஜெயிக்க முடியல. அப்போ திமுகவையும் வந்து நாம் வந்து பலகீனப்படுத்தணும். திமுகவை பலகீனப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அவங்க நல்லா ஊழல் பண்ண விட்டு எப்போ குடிநீர் பிடிக்கணுமோ அப்போ பிடிக்கணும். அப்படின்னா அடி ராஜா அடி பூந்து விளையாடு அப்படின்னு விளையாட விடுறாங்க. வரலாறு காணாத அளவில் அனைத்து அமைச்சர்களும் எல்லா துறைகளையும் சூறையாடுறாங்க தமிழ்நாட்டை. ஏன்னா மோடி அருமையாக வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னா இங்கே இருக்கிற அண்ணாமலை கூப்பிட்டு மிரட்டி அப்பப்போ ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாரு, கப்பம் வாங்கிக்கிறாரு. இப்படி ஒரு குற்றச்சாட்டையும் நீங்க சொல்றீங்க? நான் சொல்லல, திமுகவில் இருக்கிறவனே எங்கள் ஆட்கள் போய் அவரை பார்த்து இது பண்ணிட்டு வர்றாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ அவர் தான் ஒரு பவர்ஃபுல்லான எதிர்கட்சியாக செயல்படுறாரா? அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கனால, அவர் வந்து ரொம்ப அவர் வந்து இவங்களை அம்பலப்படுத்திட்டு இருக்கனால, அவரை குளிர் வைக்கிறதுக்காக அப்பப்போ அவரையும் கவனிச்சுக்கிட்டா தான். ஏன் அரசியலில் அன்னையிலிருந்து கலைஞர் வந்து கடைபிடிக்கிற விஷயம் இது. கலைஞரையும் எம்ஜிஆரும் அவர் ஆட்சியில் இருக்கும்போது இவருக்கு வந்து
அவரையும் பார்த்துட்டு வந்துருங்கப்பா, கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துருங்கன்னு எம்ஜிஆர் சொல்லுவார். இல்லாட்டி அவர் ஏதாவது கத்திக்கிட்டே கிடப்பாரு, பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 200 கோடி அடிச்சாருன்னா கலைஞருக்கு ஒரு 100 கோடியோ 50 கோடியோ கொடுத்துட்டு வந்துருங்கப்பா, அவர் வாயை அடைக்கணும் இல்லை அப்படின்னு. அவர் எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா தான். நீங்கள் 2 பேருமே மாறி மாறி உன்னை நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிறேன், திட்டுற மாதிரி திட்டுக்கிறேன், அப்படியே சைலண்டாக கண்டுக்காம போயிடுவேன். ஏன் கேட்கல, நீ ஆனாலும் கேட்டுருவான்ல, உங்களுக்கு செய்கிற நீ பார்த்துட்டு இருக்கேன்னு. அதனால நான் ஒரு சவுண்டு கொடுத்துருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாது. சவுண்டு கொடுத்துட்டு அமைதியாகிடுவார். இப்போ அது இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வந்து இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு போச்சு. அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமியால எந்த விஷயத்தையும் எதிர்க்க முடியல. ஏன்னா அவர் இவங்கள மாதிரியே அவரும் ஊழல் செஞ்சிருக்காரு. இவர் ஏதாவது சொல்ல போனால் இந்த ஆட்சி, உங்கள் ஆட்சியில் இப்படி பண்ணீங்களே அப்படி பண்ணீங்களான்ட்டு எடுத்து விடுவான். எடுத்து விடுறது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறனால இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, மத்திய அரசுகிட்ட அடங்கி போன மாதிரி ஸ்டாலின் கிட்டையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்காரு எடப்பாடி. இப்போ அண்ணாமலைக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பவர்ஃபுல்லான ஒரு செல்வாக்கில் அவர் இருக்கிறாரு. அவருக்கு என்னன்னா, போட்டு அடிச்சு நிமித்தி இவங்களை வந்து இமேஜை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க பார்த்து பேசுங்க, கொஞ்சமாக பேசுங்க, அதிகமாக பேசுங்க, பேசுங்க வேணான்னு சொல்லல, கொஞ்சம் குறைச்சி தான் பேசுனா என்ன அப்படின்ட்டு என்னையும் மட்டும் பேசாதீங்க, அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவரை பற்றியும் பேசிட்டு போங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் ஆளை விட்டு காசு கொடுக்கும்போது இன்னொரு அமைச்சரை பற்றி போட்டு கொடுக்குறாரு. சௌரியமாக போச்சு, ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அவர் கலெக்ஷன் பண்ணி அவர் ஒரு சாம்ராஜ்யம் ஆட்சிக்கு வராமலே ஒரு கட்சி தலைவர் வந்து பெரிய அளவில் சொத்து சேர்க்க முடியுன்றதுக்கு அண்ணாமலை ஒரு நடைமுறையில் கண்கூடான எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் திமுக தான். திமுகவுடைய பலகீனம் தான், அவங்க பண்ற ஊழல் தான். அப்படின்னும் போது இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா தெரியுது அதிமுக இந்த எல்லாம் ஒடுங்கி கிடக்குறாங்க, மோடியை எதிர்த்து பேச முடியாம. என்ன இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணியிலிருந்து விடுபட்டு வந்தாலும் மோடி எதிர்க்க முடியாத அளவில் தான் பம்மி பதுங்கி 1-2 இது வந்து பேசிக்கிட்டு அப்படி அடங்கி போகிறாங்க. இவங்களை மட்டும் பேசுப்பா, நீ நல்லா பேசிக்கோ, உன் பொழப்பு போடணும்ல, நீ பேசிக்கோ அப்படின்னு விட்டுட்டாங்க. எப்போ பிடிப்பாங்கன்னா 2026 5 வருட ஆட்சி முடிஞ்ச உடனே பூரா ரெக்கார்டு வச்சிருப்பான். மத்திய அரசு உளவுத்துறை மூலம் பூராத்தையும் எடுத்து வச்சுட்டான். அப்போ ஆட்சிக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பாருங்க, தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பாருங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் மாறும். அதாவது எதிர்ப்பு ஆகுமா, இல்லை ஒரு வேளை அவங்கெல்லாம் கூட்டணிக்கு உள்ளாயிருவாங்க? இப்போத்திலேருந்தே பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன, நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக போய் நாங்கள் சில உரிமைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த உறவை பேணுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேல அவங்க ஏதாவது ஒன்று தூக்கி போடும்போது பார்த்தீங்களா, நாம் உரிமைக்கு குரல் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்வாங்க. அப்புறம் நான் அங்கே போய் சார் ஒரே ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க, என்ன, இந்த நீட்டை மட்டும் எடுத்துட்டேன்னு சொல்லுங்க. எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக இந்தியாவில் யாருமே செய்ய முடியாத, எந்த மாநிலத்துக்குமே கிடைக்காத ஒரு விதிவிலக்கை நாங்கள் வாங்கிட்டோம். அப்போ அந்த அளவுக்கு என்ன, தமிழ்நாட்டு மக்கள் மேலே கரிசனமாக இருக்கக்கூடிய பிஜேபியிடம் மேலும் மேலும் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கு ஏன் ஒரு உறவு கொள்ளக்கூடாது? தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நாம் ஏன் அதை அவர்களை பயன்படுத்த? அந்த அளவுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய நிலையில தான் பிஜேபி இருக்காங்களா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும்? ஒரு நீட்டை விட்டு கொடுக்குறதுலாம் அவங்க என்ன பெரிய இழப்பு ஏற்பட போகுது? அது ஒரு விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்டு போ, முடிஞ்சு போச்சு. சாதாரண விஷயம் தானே அது. அதன் மூலமாக திமுக அழிக்க முடியுது இல்லை, அவனை காலடியில் கொண்டு வந்து அழிக்க முடியுது இல்லை, அப்புறமேலே அப்படியே அமுத்தி 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 அழிக்க முடியுமில்ல உங்களால். அதுதானே நீங்கள் வந்து கடந்த காலங்களில் எல்லா மாநில கட்சிகளையும் அப்படி தானே பண்ணீங்க. திமுகவை இது வரைக்கும் பண்ண முடியல, இப்போ பண்ண போறீங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் போக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கொடியேற்றி இதனுடைய அரசியல் பயணத்தை துவக்கிறார். அது அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. மக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகள் மேலேயும் ஒரு வெறுப்பு, விரக்தி. எவனும் சரியில்லைப்பா, எல்லாருமே கொள்ளடிக்கிறாங்கப்பா, எல்லாருக்கும் காசு தான் குறியா இருக்குப்பா, அதான் புது ஆள் வந்தோம்ப்பா, கொடுத்து பார்ப்போம்ப்பா, ஃப்ரெஷ்ஷான ஆள் அப்படின்ட்டு ஜனங்க நினைக்கிறாங்க.
ஒரு 25 வயசுக்கு உட்பட்ட பசங்களுக்கு, சரியான அரசியல் புரிதல் இல்லாத பசங்களுக்கு வரட்டும்பா அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ அதுக்கும் பணம் பெரிய அளவில் அங்கே பங்களிப்பு செய்யாதா? ஏன்னா தொடர்ந்து வந்து அதிமுக திமுக தங்களுடைய இன்றைக்கு கொள்கைக்கு ஒரு காலத்தில் பேசி வந்து காலம் போய் இன்னைக்கு பெருமளவு பணம் புழக்கம் இருப்பதை நம்ம கண்கூட பார்க்குறோம். இதை விட அதிகமாக பணம் புழங்கினாலும் விஜயினுடைய செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுமா? இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சீமானன் வந்து எதுவுமே கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. ஆமாம். 8% வாக்கு அவரால் வாங்க முடியுது. அப்போ ஏன் அவருக்கு 8% வாக்கு கிடைக்கும்? தேமுதிக திரு விஜயகாந்த் அவர்களுமே பணம் கொடுத்துதான் அவர் எந்த வகையிலும் பெரிய அளவில் பணம் செலவு செய்ததா நமக்கு தகவல் இல்லை. இல்லை, எனக்கு அது சரியாக சொல்ல முடியல. சீமானை பொறுத்தளவில் சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க வந்து அவர் பேசுகிற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அவர் துணிச்சலாக வந்து எதிர்க்கிறார், திமுகவுடைய தீய அம்சங்களை வந்து தைரியமாக சுட்டி காட்டுகிறார். அவங்க கட்சி வேட்பாளர்களுக்கு மக்களை செலவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு நேர்மையான அரசியல் வேணுன்ற எதிர்பார்ப்புக்காக மக்கள் வந்து பணம் செலவழிக்க கூட தயாராக இருக்காங்க. ஆனால் நேர்மையான அரசியலை பார்க்கத்தான் முடியல. அது வந்து நாம் தமிழர்கள் வந்து தமிழர் கட்சி வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து சந்தேகம்தான். அதில் அவங்களுக்கு என்னால் அதுக்கு உத்தரவாதம் தர முடியாது. ஆனால் மக்கள் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விடிவு காலம் அவரால் ஏற்படும்னா தாங்களே செலவழித்து தலையில் வச்சு கொண்டாட தயாராக இருப்பாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்து மக்களை பழக்கினாலும் எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய மாற்றம் வருது, தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்குது அப்படின்னு நம்ப தொடங்கினாங்கன்னா அப்படி நம்புறவங்களுக்காக அவங்க சொந்த காசை செலவு பண்ணி கூட வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு 10 கும்பகோணம் நாமக்கல் உட்பட பல நகராட்சிகளில் மாநகராட்சி ஆக்கியிருக்காங்க. சில ஊராட்சிகள்லாம் வந்து உள்ளடக்கும் பொழுது அவங்க வேணான்னு சொல்லி தீர்மானங்களை நிறைவேற்றியிருப்பது நடந்திருக்கிறது. ஆனால் வந்து மாநகராட்சியாக உருப்பெறுவது அந்த நகரமயமாக்கலில் அந்த மக்களுக்கு மிக விரைந்து ஒரு மாநில அரசினுடைய அதிகப்படியான நிதியின் காரணமாக அவர்களுடைய குடிநீர் தெருவிளக்கு இது மாதிரியான வசதிகள்லாம் விரைந்து நடக்கும் அப்படின்னு ஒரு தரவு அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையும் வந்து தவறு, அந்த மாதிரி வந்து வேகமாக நகரமயமாக்கல் கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை இந்த மாநகராட்சி அதிகப்படியாக ஆக்குவதில் என்ன பிரச்சனை? அதாவது சார், நகரமயமாக்கல் அப்படின்றது வந்து ரொம்ப தீய அம்சம் சார். அதாவது இருக்கிறதுலேயே வந்து ஒரு மிக இயற்கையை அழிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று அப்படி இருக்குன்னா அது வந்து நகரமயமாக்கல் தான். இப்போ நீங்கள் மாநகராட்சி ஆச்சுன்னா நிறைய வசதிகள் கிடைக்கும் அப்படின்றீங்க. சென்னை வந்து விரிவுபடுத்தப்பட்டது, பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் என்ன பலன் பெற்றீங்கன்னு கேட்டு பாருங்கள். வேண்டவே வேண்டாங்க, பெரிய வம்பா போச்சுங்க. வீட்டு வரி ஏறி போச்சு, குடிநீர் வரி ஏறி போச்சு, என்ன ஏரி குளம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லா இடங்களையும் ரோடை போட்டு விட்டாங்க. முன்ன கிடைச்சிக்கிட்டு இருந்த வசதி கூட இப்போ கிடைக்கிறது இல்லை. தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. முன்னெல்லாம் எங்கள் ஊர்லேயே தண்ணி கிடச்சிக்கிட்டு இப்போ லாரியில் கொண்டு வந்து கொடுத்தாலும் தண்ணி கிடைக்கிது. அப்போ நீங்கள் இயற்கை நீர் ஆதாரங்களை அழிக்கிறீங்க. சின்ன சின்ன ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களெல்லாம் நீங்கள் வந்து மூடிடுறீங்க, விவசாய நிலங்கள்லாம் அழிச்சிருக்கீங்க. அங்கே இயற்கையாக மக்கள் செலவில்லாமல் வாழ முடிஞ்ச ஒரு வாழ்க்கையை சீர்குலைச்சிடுறீங்க, வரியை அதிகப்படுத்துறீங்க. உலக வங்கி கொடுக்குறான், பன்னாட்டு வங்கி கடன் கொடுக்குறான், நீ நகரமயமாக்கணும்னு சொல்லி அவன் பல கோடி, 100 கோடி 1000 கோடின்னு தர்றான், கொட்டுறான். ஏன்னா நீங்கள் வந்து மாநகராட்சி பரப்பளவுன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா நிலத்தை ஈஸியாக தூக்கிடலாம். கிராமமாக இருந்ததுன்னா அந்த நிலத்தை தூக்குறது கஷ்டம், ஊராட்சியாக இருந்தால் தூக்குறது கஷ்டம். விளைநிலமாக இருந்ததுன்னா மாற்றுவதற்கு. ஆமாம். அதனால இந்த திட்டத்தை வந்து கார்ப்பரேட்டுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக உலக வங்கி பல கோடி கொட்டுறான், அதில் நல்லா காசு அடிக்கலாம், பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுக்குறோன்ற பேரில் பிரம்மாண்டமான பணத்தை சுருட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் 1971 வரைக்கும் சென்னை மட்டும்தான் கார்பரேஷன். அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி. ஆமாம்.
அதுக்கப்புறமேலு கோயம்புத்தூர். அதுக்கு அப்புறமா 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு தான் கோயம்புத்தூர். ஆனால் இப்போ திருச்சி தான் கிரேட்டர் திருச்சியாக மாற்ற முயற்சி நடக்குது. ஆமா, அதுக்கு கடுமையான எதிர்ப்பு. சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை மக்களும் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டு, எதுக்குப்பா இந்த மாதிரி பண்றீங்க, அங்க கேட்டோம்மா, எங்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துனீங்களா, அப்படி நடத்தலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு, எதுக்கு இந்த மாதிரி இம்சை பண்றீங்க, எங்களை வாழ விடுங்க, எங்க நலங்களை பிடுங்காதீங்க, எங்க நீரல்களை அழிக்காதீங்க, எங்க வீட்டு வரியை ஏத்தாதீங்க, நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் போராடுறாங்க. ஒவ்வொரு ஊராட்சிகளும் தீர்மானம் எடுத்து அரசாங்கம் காதில் போட்டுக்கிறதே இல்லை. பெரிய அளவில் இது பத்திரிகைகளையும் செய்தியாகிறதும் இல்லை. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கட்சிகளுமே கூட்டாளியாக இருக்கும். இதில் மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல, எதுக்கு நீ பண்ணுறன்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அங்கே இங்குமா சில கம்யூனிஸ்டுகள் மட்டும் பண்ணுறாங்க. சில தன்னார்வ அமைப்புகள், தன்னாட்சி இயக்கம், அந்த மாதிரியான அமைப்புகள் மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய கட்சிகள், காங்கிரஸ், அதிமுக, பிஜேபி மாதிரியான கட்சிகள் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசுறதே கிடையாது. மத்திய அரசு ஒரு 45 பணிகள், செக்ரட்டரி ஐஏஎஸ் கிரேடில் இருக்கவங்க எல்லாம் ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் லேட்டர் என்ட்ரியில் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. இது அவங்களுடைய கூட்டணி கட்சியிலும் எதிர்கட்சிகளுமே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக இன்னைக்கு அதனுடைய இது பணியாளர் நலத்துறை அமைச்சகம் அதை வாபஸ் வாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான முறைகள் கடந்த காலங்களிலே நேருனுடைய காலகட்டத்திலிருந்து, வாஜ்பாயினுடைய காலகட்டத்திலிருந்து, ராஜீவ் காந்தியினுடைய காலகட்டத்தில் சான் பிராண்டோ, மன்மோகன் சிங்கே கூட அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா கூட இன்னைக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஆஃபீஸில் இருந்தவர் KM சந்திரசேகரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். நாம் இதை விமர்சிக்க வேண்டிய அல்லது இது ஒரு கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? இப்போ ஒரு ஐஏஎஸ்ஸாக ஒருத்தர் வரணும்னா அந்த ஐஏஎஸ்க்கான படிப்புன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். அப்படி படித்து அவர் தேர்வாயிட்ட பிற்பாடு அவருக்கு கொடுக்குற ட்ரைனிங் ஒரு ஓராண்டு 2 ஆண்டுகளில் அவ்வளவு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவ்வளவு அரசு துறையில் படிப்படியாக சப் கலெக்டர் அப்படி ஒரு கட்டமாக அதுக்கப்புறமா இதுக்கு வருவார். ஜாயின்ட் செக்ரட்டரியாக அவர் வர்றதுக்கு 17 வருஷம் ஆயிடும். 17 அரசு அனுபவங்களை பெற்று அவர் அந்த போஸ்ட்டுக்கு வர்றார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடீர்னு எந்த ஒரு அனுபவமும் இல்லாத அரசு கார்பரேட்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் இருக்கிறவங்கள ரெக்ரூட் பண்ணுறது அதான் சொல்கிறேன். கார்பரேட்டினுடைய அணுகுமுறைன்றது வேற. இது நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், மக்களுக்கும் அரசுக்குமான தொடர்பு, இது சேவை சம்பந்தப்பட்ட விஷயம். அது உங்களுக்கு ப்ராஃபிட் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது முதலாளிக்கு நீங்கள் ஃபேவராக நீங்கள் நடந்துக்கிட்டால் போதுமானது, வேற எதுவும் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அப்படி கிடையாது. மக்களுக்கான ஒரு திட்டமிடல் செயல்படுதல் அப்படின்றது. இதில் நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களில் சிறந்த முறையில் செயல்பட்டவங்க நீங்கள் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி எடுக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் ஏற்கனவே மன்மோகன் சிங் எடுக்கலையா அப்படின்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப எக்ஸப்ஷனலாக அப்படி இப்படிமா ஓரிரு சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. நேர்காலத்திலிருந்து பார்த்தா யூபிஎஸ் வழியாக இது வரைக்கும் கால்ஃபர் பண்ணது கிடையாது. அது அப்படி பண்ணுறது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு குற்றம். அது எக்ஸப்ஷனலாக ஒருத்தர் ஒருத்தருடைய சேவை அரசுக்கு தேவை அப்படிங்கும் போது அது மாதிரி எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி அம்பானி மாதிரியான கார்ப்பரேட்டுகள் இந்திய அரசியலில் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை, சட்டத்திட்டங்களை எப்படி கொண்டு போகணுன்ட்டு அவங்க கைட்லைன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இன்னைக்கு உருவாகி நிற்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய ஆட்கள் கவர்மெண்ட் செக்டார்லேயே போய் அங்கே ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக உட்கார்ந்தா இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தோதான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்களே ஒரு இது பண்ண வேண்டியதானே, எங்கள் ஆட்கள்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இழுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க.
சரிங்களா? அப்போ இது ஒரு பக்கம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கே பிஜேபிக்கு தங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாக்களை வந்து கட் அண்ட் ரைட்டாக தெளிவாக ஸ்ட்ராங்காக கொண்டு செலுத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய அவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டோட ஆர்எஸ்எஸோட ஆரம்ப காலத்திலிருந்து நெருக்கமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர்றது ஒரு கல்வித்துறைகளில் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்வித்துறையை எப்படி காவிமயமாக்கி ஒரு இந்துத்துவ ஐடியாலஜிக்குள்ளே அதை கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து அழகாக திட்டம் போட்டு கொடுப்பாங்க. ஒரு நிதித்துறையில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்பானி அதானி வளர்ச்சிக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை அவங்களுக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு பலனளிக்கிற மாதிரி எப்படியான திட்டங்களை போடுறதுன்னு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தையே சீர்குலைச்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீனியர் மோஸ்ட் ஒரு ஆளாக வந்துட்டு பிற்பாடு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி ஒருத்தனுக்கு தடைபடி செய்யப்பட்டு வெளியிலேருந்து ஒருத்தனை கொண்டு வருவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்களால பாதிக்கப்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்களா? எப்படி பண்ணுவாங்க? யாரோ ஒரு புது ஆள் வந்து எங்களை மேய்க்கிறதா, எங்களை அதிகாரம் பண்ணுறதா, அவங்க ஒன்றுமே தெரியாது, நாங்கள் தான் சொல்லித் தரணும். அவன் வந்து எங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருப்பானே. அவங்க முதல்ல ஒரு வருஷம் நாங்கள் சொல்லி கொடுத்து தான் எல்லாமே தெரியும். ஒரு வருஷம் ஆகும்ல, என்ன ஏதுன்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும்ல. நாங்கள் சொல்லி கொடுத்து ஒருத்தன் எங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிறதா அப்படின்னு அவங்க முறை முடிப்பாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. 2019 நீங்கள் 65 பேரை கொண்டு வந்தீங்க. ஏதாவது கடுகளவாது அதனால பலன் நாட்டுக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னும் நேரம் நாங்கள் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்தோம், இது மூலமாக இவ்வளோ வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கிறோம், சொல்ல முடியுதா அவங்களால? அந்த விமர்சிக்கிற அதே வேளையில் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு வந்து அதை கண்டிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இது இந்திய கூட்டணிக்கு வெற்றி, இது சமூக நீதிக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களும் அவர்களுடைய கருத்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அது திமுகவும் இதே மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கிறதாவும் குறிப்பிட்றீங்க. இது எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க? அதாவது இந்த விஷயத்த வந்து ராகுல் காந்தி எதிர்த்த காலகட்டத்தில் வந்து ஸ்டாலின் வந்து வாய்ப்புத்திட்டு இருந்தார். ராகுல் காந்தி, மாயாவதி, தேஜஸ்வி, சிராக் பாஸ்வான் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆட்கள்லாம் அழுத்தம் கொடுத்து அது பின்வாங்கிட்ட பிற்பாடு அதை வரவேற்கிறாரு. ஏன் இவ்வளோ நாள் இவர் வாயை பற்றிட்டு இருந்தார்? இப்போ பின்வாங்கிட்ட பிற்பாடு எல்லாரோடையும் கூட்டமாக சேர்ந்து அவர் ஆகா ஓகணும் வரவேற்கிறாரு, சமூக நீதிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தா அதே வேலையை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் சங்கம் போன வாரம் ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் இயற்றி தீர்மானத்தை கண்டன தீர்மானம் அரசுக்கு எதிராக நிறைவேற்றிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் ரேங்கில் வந்து ஆலோசகர்கள் என்ற பேரில் வந்து திடுதிப்புன்னு பல உயர் போஸ்ட்டுகளில் வந்து வெளியாட்களை உள்ள கொண்டு வந்து லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க. எதுக்காக கொடுக்குறீங்க? என்ன நடைமுறையில் இல்லாத இந்த பழக்கத்துக்கு என்ன நோக்கம்? உடனடியாக இது வந்து நிறுத்தப்படணும், இது தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இது என்னத்தை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்களோ அது தமிழ்நாட்டில் ஒரு பொருளாதார ஆலோசனை குழு மற்றும் சில குழுக்கள் போடுறதெல்லாம் அது வந்து ஒரு கௌரவ உறுப்பினர் தான். அதாவது அந்த கரண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இப்போ வருமே தவிர அவர்களுக்கு எதுவும் சம்பளம் கொடுப்பதா நமக்கு எதுவும் செய்தி குறிப்பு இல்லைங்க. நான் அதை சொல்லலையே. பொருளாதார ஆலோசகர்களாக போட்டவர்களை பற்றியா நான் சொன்னேன். இதே மாதிரி ஐஏஎஸ் போன்ற அமைப்புகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கு அப்படின்னு சில துறைகளில் செய்திருக்கிற மாதிரி எங்கேயும் நமக்கு செய்தி குறிப்பும் இல்லைங்களே. அதுதான் சொல்கிறேன். அது இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, அது வெளிப்படலை, செய்தியாக வரலை. அவங்க ஒரு தீர்மானம் போட்டு அவங்க வெளிப்படுத்தாத வரைக்கும் நமக்கும் தெரிய போகிறது இல்லை. அதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், பிஜேபி அந்த என்ன செய்கிறாங்களோ அவங்க கண்ணசைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் செஞ்சுட்டேன் ஐயா, நான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொன்னாலும் தெரிய போகுது. அங்கே எப்படி இந்திய ஊடகங்கள் மோடிக்கு ஆதரவாக இருக்காங்களோ தமிழ்நாட்டு ஊடகங்கள் அனைத்தும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கு. விளம்பரங்களை கொட்டி கொடுக்குறாரு, நல்லா கவனிக்கிறாரு, பத்திரிகையாளர்களை ஊடகங்களை நல்லா கவனிக்கிறாரு. அப்போ இந்த ஆட்சியினுடைய குறைகளை தவறுகளை அவர்கள் பெரிய அளவில் பேசிக்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை. அதனால ரொம்ப சௌரியமாக போச்சு.
மத்திய அரசினுடைய மோசமான சட்டத்திட்டங்கள் அது எல்லாத்தையுமே வந்து இவர் அழகான தமிழ் பேர் கொடுத்து இவரே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தமிழக அரசையும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து இது திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய திட்டம் போல இருக்கு. பிஜேபி இது கிடையாது. அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோம்மா. ஐயா கொண்டு வர்றாரு, ஸ்டாலின் ஐயா கொண்டு வர்றாரு, திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வர்றாரு. மோடி விஷயம்லாம் பப்பெல்லாம் இங்கே வேகாதாக்கும் அப்படின்ட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது இல்லை. ஐயாவோட மோடி ஐயாவோட விஷயங்களை தான் ஸ்டாலின் ஐயா தன்னுடைய லேபிளை போட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழகம். நன்றி, வணக்கம்.